பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் தருகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராகமும் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றார். ஆமேன். கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், இது போதும், இந்த மகா இடிமுழக்கம், இது போதும், இந்த மகா பிரச்சனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை, இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் விடுவிக்கவே முடியல, எவ்வளோ பெரிய பிரச்சனை, கண்மலையில் இருக்கிற அப்படியே அந்த உச்சியிலேருந்து அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து என்னால் தவிக்க முடியல, எந்த காரியம் நான் எடுத்தாலும் எல்லாவற்றிலையும் தடை தடை தடை, பிரச்சனை மேலே பிரச்சனை, என்னால் தாங்க முடியலையே என்று சொல்லி கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாதே, நீ கடந்து போ, தடைகளை உடைத்து போடுவ, நீ யாரிடம் விண்ணப்பம் பண்ணு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னால் இந்த பிரச்சனை முடியல, உங்களால முடியாது, கர்த்தரால எல்லாம் செய்யக்கூடுமே, உங்களால என்ன காரியம் செய்ய முடியும், தேவ பலன் இருந்தால் தான் நம்மளால செய்ய முடியும். அப்ப கர்த்தரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை போக விடுவார், தடைகளை உடைத்தெறிவார் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த கால வேளையில கூட ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசுகிற வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க. முதலாவது அவர் சொல்லுகிறார், எவ்வளவு பலமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனை, என்ன பிரச்சனை உன்னால சமாளிக்க முடியாம தாண்ட முடியாம ஆபீஸ்ல இருந்து கொண்டு எனக்கு இந்த பிரச்சனை எப்படி நான் தாண்டி வரப்போறேன்னு தெரியல, இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, இந்த கணக்கு வழக்கு நான் எப்படி பார்த்து முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுப்பார். முடியாது என்ற காரியத்தை என் தேவன் செய்து கொடுப்பார். தடையை உடைத்து போடுகிறவர், அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார். கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆவியானவர் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, அப்பா, இந்த காரியத்துல 3 காரியங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க டாடி, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். முதலாவது, தகப்பனே ராஜா, மகா பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய மலை போல இருக்க பிரச்சனை என் தேவன் பனி போல உருக்கி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, அடுத்ததாக எங்களுக்கு கர்த்தரை நோக்கி, என் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய அந்த அனுபவத்தை உண்டு பண்ணி கொடுக்குறீங்க டாடி. ஏசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மூன்றாவது காரியமாக, எங்கள் தடைகள் எல்லாவற்றையும் நீங்க உடைத்தெறிந்து தகப்பனே ராஜா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்கள் தடைகளே, உங்களுக்கு தடைகளே இல்லை என்றார். கர்த்தர் உங்களுக்கு எந்த தடையுமே இல்லையாம். எல்லா தடைக்கற்களும் இயேசுவின் நாமத்துல தேவன் எடுத்து போட்டு விட்டாராம். இந்த நாள்ல ஜெயத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசப்பா, நீங்க கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுக, நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.